விஜய் மூன்றாம் கட்டமாக சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார். இப்ப சென்னை விமான நிலையத்துக்கு அவர் வந்தடைந்த காட்சிகளோ, அவர் விமானம் சற்று நேரத்துக்கு முன்பாகத்தான் புறப்பட்டு போனது. அவர் விமானத்தில் புறப்பட்ட காட்சிகள் இவை. ஆஸ் வி ஸ்பீக் அவர் பறந்து கொண்டிருக்கிறார். அவர் சென்று சேரக்கூடிய இடம் திருச்சியிலிருந்து 90 கிலோமீட்டர் சாலை மார்க்கமாக பயணித்து நாமக்கல் போறார். நாமக்கல்ல முதற்கட்ட பிரச்சாரம். அதுக்கு பிறகு கரூர் வருகிறார். கரூர்ல இன்னைக்கு அங்கேயும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. கரூர்ல அவர் பேச போற பாயிண்ட் பக்கத்துல இருந்து செய்தியாளர் கார்த்தி இணைகிறார். மேலும் விவரங்கள். வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் மூன்றாம் கட்ட சுற்றுப்பயணமாக நாமக்கல் கரூரில் இன்று அவருடைய சுற்றுப்பயணத்தை மூலமாக மக்களை சந்தித்து பேசுகிறார். விஜயோடைய வரலாற்றில் பாத்தீங்கன்னா கட்சி ஆரம்பித்தும் சரி, மக்கள் இயக்கமா அவர் ஆரம்பித்தும் சரி, முதலாக இன்றுதான் கரூருக்கு வருகிறார். அதாவது ரசிகர் மன்றத்துக்கு இங்க கரூர்ல பெரும்பாலும் ரசிகர்களை சந்தித்ததில்லை. அதே சமயம் மக்கள் இயக்கமாக, அதாவது கட்சியாகவும் ஆரம்பித்து இங்க மக்களை சந்தித்ததில்லை. இதெல்லாம் முதல் முறையாக கரூருக்கு வருவதால் பெரிய அளவுல அவருடைய வரவேற்பு கொடுப்பதற்கு கட்சி நிர்வாகிகள் திட்டமிட்டிருக்காங்க. இதற்காக பல்வேறு இடங்கள்ல அவங்க அனுமதி கேட்டு அந்த அனுமதி அவங்களுக்கு தாமதமாக தான் கிடைத்தது என்று நிர்வாகிகள் தரப்புல சொல்லியிருக்காங்க. நேற்றிலிருந்து பாத்தீங்கன்னா நம்ம இருக்கக்கூடிய இந்த வேலுச்சாமிபுரம் பகுதியில 2 பக்கமும் சாலைகள்ல வானுலருக்கு கொடிக்கம்பங்களும் பேனர்களும் கட்டமைப்பு பணியில ஈடுபட்டிருக்காங்க. அவர் இங்க வர்றதுக்கு மதியம் 2 மணி ஆகும் என தெரிவிக்கப்படுகிறது. ஆனால் காலை 6 மணியிலிருந்தே பல்வேறு கணக்கில் தொண்டர்கள் இந்த பகுதியில் குவிந்திருக்காங்க. இந்த சூழல்ல இந்த பகுதியை சேர்ந்த தொண்டர்கள் இருக்காங்க, அவங்ககிட்ட கேட்போம். வணக்கம், நீங்க எங்கிருந்து வந்திருக்கீங்க? ஏன் இப்ப இவ்வளவு நேரமாக வந்திருக்கீங்க? என்ன காரணம்? என் பேர் இலக்கியா. நான் காளிப்பனூர்ல இருந்து வந்திருக்கேன். இப்போ நான் விஜயை பார்க்கணும்னு இப்பயே வந்தாதான் டக்குன்னு பக்கத்துல இருந்து பார்க்க முடியும்ன்றதுக்காண்டி நான் நேரமே வந்துட்டேங்க. கூட்டம் எந்த அளவுக்கு இருக்கும்? வர்ற பிறகு நிறைய பேர் வருவீங்களா, இல்ல எந்த அளவுக்கு அவருக்கு வரவேற்பு கொடுக்க திட்டமிட்டிருக்கீங்க? கண்டிப்பா நிறைய பேர் வருவாங்க. அதனால ரொம்ப கிரௌட்ல ரொம்ப நாங்க இது பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நாங்க நேரமே வந்துட்டோம். கண்டிப்பா நீங்க கூட்டத்தை நிறைய பார்க்கலாம். இப்ப சினிமாவா அவர் உங்களுக்கு நிறைய பிடிச்சிருக்கும். இப்ப அரசியல் கட்சி தலைவரா உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும்? அவருடைய கொள்கைகள் என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கு? இப்போ எல்லாருமே ரசிகர் தானே அப்படின்னு தான் சொல்றாங்க. ஆனா நாங்க இனிமேல் டிவிக்கோட தொண்டர்னு தான் நாங்க சொல்லணும். நீங்க எந்த பகுதி சேர்ந்தவங்க? என்ன கொள்கை பிடிச்சு இவருடைய விரும்பத்துக்கு வந்திருக்கீங்க? அதான் கொள்கையிலே போட்டிருக்காங்க, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சொல்லி. அதான் எல்லாரும் சமம், ஈக்குவலிட்டின்னு ஒரு ஈக்குவலிட்டியும் பேசுறாரு. விவசாயிகளுக்காகவும் நிறைய பேசுறாரு. அவரோட கருத்துக்கள் அட்ராக்டிவா இருக்கு. இத்தனை அரசியல்வாதிகள் பேசுனது இல்லாம நம்மளுக்கு ஒரு புதுசா சொல்றாரு. நம்மள அரவணைச்சு கொண்டு போவார். நாங்க 100% நம்புறோம். நன்றிண்ணா. தம்பி வணக்கம். நீங்க எந்த பகுதியை சேர்ந்தவங்க? இன்னைக்கு பள்ளிக்கூடம் இருக்கா, நீங்க பள்ளிக்கூடம் போலாம் அப்படின்னீங்க. எந்த பகுதி, எதுக்காக வந்திருக்கீங்க? நாங்க மணப்பாறையிலிருந்து வந்திருக்கோம். என் பேர் சுந்தர்சி. நான் மணப்பாறையிலிருந்து கரூருக்கு விஜய் பார்க்க வந்திருக்கேன். எங்க அண்ணன் விஜய் பார்க்க வந்திருக்கோம். இப்ப எதுக்கு விஜய் பார்க்க வந்திருக்கோம்னா, அவர் பேச்சை பத்தி, அவர் பேச்சு கேட்கவும், அவரு கூடும் மக்களை பத்தி பார்க்க வந்திருக்கோம். நாங்க அவங்க கட்சியில இருந்து நாங்க நிறைய நல்லது செய்வோம். அவர் இப்ப ஏன் அந்த அரசியல் வந்திருக்காருன்னா, அவர் இப்ப பெரிய ஆளானதுக்கு இந்த மக்கள் தான் காரணம். அந்த மக்களுக்கு ஏதாச்சும் ஒன்று செய்யணும் தான் இப்ப அரசியல் வந்திருக்காங்க. அரசியல் எப்படி இருந்தாலும் நாங்க வெற்றி பெறுவோம். 2024 தளபதி தான் முதலமைச்சர் ஆவாரு. இப்ப உங்களுக்கு ஓட்டு உரிமை கிடையாது அப்படின்னு இருக்கும்போது இந்த டைம் நீங்க ஓட்டு போட முடியாது. அப்படிங்கும்போது நீங்க இந்த அரசியல்ல கவனமா வர்ற காரணம் என்ன? உங்களால என்ன பண்ண முடியும்? எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நல்லது செய்வோம். பெண்களுக்கு நல்ல பாதுகாப்பு, ஆண்களுக்கு நல்ல சமத்துவம் கொடுப்போம். ஏழைகளுக்கு நல்ல உதவி செய்வோம். ஏழைகளே இருக்க மாட்டாங்க இந்த மாதிரி 2024 வருஷத்தில். நிறைய போராட்டம் செஞ்சு நாங்கள் வெற்றி பெறுவோம். 2026 தளபதி விஜய் தான் முதலமைச்சர் ஆகணும். இப்போ நீங்கள் ஸ்கூலில் ஸ்பெஷல் கிளாஸ் போகாம இங்கே வந்திருக்கீங்க. உங்கள் டீச்சர் யாராவது கேட்க மாட்டாங்களா? என்ன சொல்லுவீங்க கேட்டா? ஸ்பெஷல் கிளாஸ் வச்சாங்க. சனிக்கிழமை, திங்கக்கிழமை வச்சாங்க. வெள்ளிக்கிழமை வச்சு நடந்துச்சு. சனிக்கிழமை திங்கக்கிழமை கேன்சலுங்கவும் நாங்கள் நைட்டே கிளம்பி கரூர் பஸ் ஸ்டாண்டில் தங்கியிருந்தோம். கஷ்டமாக இருந்துச்சு. எப்படி இருந்தாலும் எங்கள் அண்ணன் விஜய் பார்க்கணும், அதனால தான் நாங்கள் வந்தோம். இப்போ விஜய் வந்தோடனே மக்களோட கூட்டம் மிகப்பெரிய வெற்றி பெறும். 2026 வருஷத்தில் விஜய் ஜெயிச்சு நல்ல தமிழ்நாட்டை காப்பாற்றணும். இந்த பஸ் ஸ்டாண்டில் தங்கியிருந்தீங்க நீங்கள் கரூர் இல்லையா? எந்த மாவட்டம், எங்கேருந்து வந்திருக்கீங்க? நாங்கள் திருச்சி மாவட்டம் மணப்பாறை மஞ்சம்பட்டியிலிருந்து இருக்கோம். நான் அங்கே தான் படிக்கிறேன், விடுதியில் தங்கி படிக்கிறேன். நான் மதுரையில் மாநாடு இருந்துச்சு. அப்போ 2வது மாநாடு இருந்துச்சு. அப்போதைக்கு
தேர்வு இருக்கவும் எங்களால் போக முடியல. திருச்சி ஃபர்ஸ்ட் பிரச்சாரம் நடக்கும்போது அங்கே வந்து நான் ரொம்ப தூரத்தில் வந்து பார்க்கவும் தெரியல. அவர் பேசுறதும் அவர் கேட்கல. இந்த தக்க நேரில் வந்து பார்த்து அவர் பேசுறதெல்லாம் கேட்கணும்னு வந்திருக்கேன். சரி தம்பி. கரூர் பகுதியில் இருக்கக்கூடிய இந்த வேலிச்சாமிபுரத்தில் தான் இப்போ நின்று கொண்டுட்டு இருக்கோம். கரூர் மக்களும் சரி, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பள்ளி படிக்கக்கூடிய சிறுவர்களும் வந்து அவரை பார்ப்பதற்கு திருச்சியிலிருந்து வந்திருப்பதாகவும் சொல்லியிருக்காங்க. பெண்களும் வந்து அவரை வந்து பக்கத்தில் பார்க்கணுங்கிறதுக்காக முன்கூட்டியே இந்த பகுதியில் வந்து நிற்பதற்காகவும் இடம் பிடிப்பதற்காகவும் வந்திருப்பதாக அந்த பெண்கள் தரப்புலையும் சொல்லியிருக்காங்க. ஒரு பக்கம் அவர் வந்து சென்னையிலிருந்து புறப்பட்டு நாமக்கல் நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். நாமக்கல்களில் பரப்புரை முடித்துவிட்டு சுமார் 40 கிலோமீட்டர் தூரம் வந்து கரூருக்கு வருவதற்காக சுமார் ஒரு மணி நேரம் ஆகும். ஆனால் அவர் வரக்கூடிய இடங்கள்ல மக்கள் சந்திப்பு அதிக அளவில் மக்கள் திரண்டால் அவர் வரக்கூடிய நேரம் வந்து மிகவும் தாமதமாகவும் நம்ம எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த 2 இடங்களில் மக்கள் சந்திப்பு நடைபெறும் பொழுது இதே பிரச்சனையை வந்து தமிழக வெற்றி கழகத்தினர் சந்தித்தார்கள். கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாமலும் அவர்கள் நினைத்த இடத்தில் சரியாக மக்களை சந்தித்து பேசுவதற்கான திட்டமிடுதலை வந்து அவர்கள் மேற்கொள்ள இருப்பபோது அந்த இடையூறுகள் அவர்களுக்கு ஏற்பட்டது. இதனை முன்னிட்டு தான் மீண்டும் வந்து அந்த சுற்றுப்பயணத்தை வந்து மாற்றி அமைத்து சனிக்கிழமை தோறும் 2 மாவட்டங்களை தேர்வு செய்து அந்த மாவட்டங்களில் 2 தொகுதிகளை வந்து கணக்கிட்டு, அதாவது வந்து வரவேற்பை ஒரு சட்டமன்ற தொகுதியிலும் அவர் பேசக்கூடிய ஒரு இடத்தை வந்து மற்றொரு சட்டமன்ற தொகுதியும் என திட்டமிட்டு அவர் வந்து இந்த மக்கள் சந்திப்பை நடத்த திட்டமிட்டிருக்கிறார்கள். இந்த சூழல்ல தற்போது கரூர் பகுதியில் இதுதான் நிலவரம். நிர்வாகிகள் ஒரு பக்கம் பரபரப்பாக அவருடைய தலைவரை வரவேற்க வேலைகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். மக்களும் தொண்டர்களும் விஜயை பார்ப்பதற்கு ஆங்காங்கே வந்து திரண்டு கொண்டிருக்கக்கூடிய காட்சிகள் நம்மால பார்க்க முடிகிறது. நன்றி கார்த்திக். அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். பொருளாதார பல ட்ரில்லியன் ஆயுதங்களை கொள்முதல் செய்கிறது. சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்துச் செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? இந்திய ராணுவம் 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக. எங்களுடைய நியாயமான கோரிக்கை. Even at the cost of stopping. பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்க செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லங்க 10 வருஷமா. எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேக்குறோம். பிச்சை கேக்குறாங்க. புத்தம் புதிதாக, வித்தியாசமாக. சில இடங்கள்ல பாகிஸ்தான்லயே பாராட்ட வேண்டாம், ஆனால் அதற்கு கொச்சைப்படுத்த வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். மதத்தால் இனத்தால் மக்களை எப்படியெல்லாம் பிளவுபடுத்த முடியுமோ அந்த பிளவிற்குண்டான ஆயுதமாக இந்த மாநாட்டை அவர்கள் பயன்படுத்த நினைக்கின்றார்கள். அரசியலிலிருந்து சினிமா தனித்து இயங்க முடியாது. அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.